தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ரீசெண்டாக இப்போ ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அதாவது 4 டாட் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, இது எதனால் எந்த சைஸ் உள்ளவங்களுக்கு, எந்த மாதிரி உடல் ஷேப் உள்ளவங்களுக்கு, எந்த மாதிரி அளவுகள் உள்ளவங்களுக்கு இந்த 4 ஷேப், அதாவது இந்த 4 டாட் வச்சு ப்ளவுஸ் வெட்டணும் அப்படின்னு சொல்லி முழுமையாக விலைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த 4 டாட்டுகள் எப்படி பிடிக்கணும், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி 4 டாட் பிடிச்சி பார்த்துருக்கேன். பட் ஆனால் தைச்சதில்லை. எங்களுக்கு ஒரு வீடியோ தைச்சி காட்ட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி முக்கியமாக இந்த 4 டாட் பிடிக்கிறதே கப் ஷேப் தானே. இந்த கப் ஷேப் உள்ளவங்களுக்கு இந்த 4 டாட் பிடிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது உங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல 4 டாட் எப்படி பிடிக்கிறது, எந்தெந்த அளவுகளில் பிடிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன். அதற்கப்புறமா இந்த வீடியோவோட எண்டில் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 டாட்டோட அளவு நம்ம பிடிக்கிறதுனால இது, அதாவது இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், ரொம்பவே எவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்கும், அதாவது ஃபிட்டிங்க்கு சொல்கிறேன், ஃபிட்டிங்க்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 டாட் அமைப்பு கொண்ட ஒரு ப்ளவுஸ். இதில் இந்த ப்ளவுஸோட முன் உயரம் பாருங்கள், கிட்டத்தட்ட 15.5 இன்ச்சு வரைக்கும் இந்த முன் உயரம் வருது. நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 15.5 வரைக்கும் வருது. இந்த 15.5 இன்ச்சு எதனால் சொல்கிறேன்னா, 4 டாட் மேக்ஸிமம் பிடிச்சோம்னா அவங்களுக்கு முன் உயரம் அதிகமாக தான் வரும். ஸோ இந்த ப்ளவுஸு 15.5 இன்ச்சு உயரம் வருது. இதில் டாட்டோட முதல் டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் டாட்டு, அரை இன்ச்சு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள சென்டர் டாட்டு, அதாவது நடு டாட்டு, கொக்கி பீஸு மாட்டுறோம் பார்த்திங்களா அது. இந்த ரெண்டுக்கும் சைடில் வரக்கூடியது, மிடில் வரக்கூடியது தான் அந்த 4வது டாட்டு. இதை நம்ம ஒரு பக்கம் மார்ஜின் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை ஊசி குத்து போட்டு இந்த அளவு நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 டாட் நம்ம யாருக்கெல்லாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற அவசியம் இருக்குன்னா, ப்ளவுஸு முன் உயரம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்பு சுற்றளவு, நடு மார்பு சுற்றளவு இது அதிகமாகவும், இடுப்பு பகுதி ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 டாட் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கு கப் ஷேப் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கப் ஷேப் அமுங்காமலும் ரொம்ப டைட்டாக இல்லாமலும் ரொம்ப கச்சிதமாக இந்த கப் ஷேப் சிட்டிங் ஆகிறதுக்கு தான் இந்த 4 டாட் நம்ம பிடிக்கக்கூடியது. இப்போது 4 டாட்டுக்கும் மார்ஜின் ஒரு பக்கம் போட்டுட்டோம், இன்னொரு பக்கம் நம்ம ஊசி குத்து போட்டுட்டோம். இந்த டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லேசாக வளைச்சி இந்த டாட்டோட அமைப்பு பிடிக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த அமைப்பு, டாட்டோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதற்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம மார்ஜின் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இந்த டாட் அளவு பிடிச்சிக்கலாம். இந்த டாட் அளவு பிடிக்கும்போது ஏற்கனவே நம்ம ஒரு பக்கம் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த உயரமும் இப்போ நம்ம பிடிக்கக்கூடிய இந்த டாட்டோட உயரமும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம துணி டாட் பிடிக்கிறதுக்கு மடித்து போடுறோம் பார்த்திங்களா, அந்த துணியோட அளவும் ஒன்று போல் இருக்கணும், டாட்டோட உயரமும் ஒன்று போல் இருக்கணும். இந்த ரெண்டும் சரியாக இருக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், துணி ஒரு பக்கம் மடித்து போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2வது மடிச்சிக்கூடிய அந்த துணியோட அளவும் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இப்போது டாட்டோட உயரம் அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு
தேவைப்படும் பட்சத்தில் அங்கே வந்து மார்ஜின் வந்து போட்டுக்கணும். ரொம்ப ஷார்ப்பாக வந்து பிடிச்சிடக்கூடாது, அதாவது டாட் வந்து நேராக இருக்கக்கூடாது. நேராக பிடிச்சிங்கன்னா மார்பு பகுதி வந்து அழுத்தம் கொடுக்கும், ரொம்ப அமுத்திட்டு இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த டாட்டோட அமைப்பு செட்டிங் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் லேசாக வந்து வளைச்சி தான் பிடிக்கணும். இப்போது முக்கியமான டாட் சென்டர் டாட் நம்ம வந்து பிடிச்சிட்டோம். அதற்கப்புறமா நடு டாட். இந்த நடு டாட் வந்து எப்போயுமே நம்ம வழக்கமாக பிடிக்கிற மாதிரி தான். சென்டர் டாட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள நடு டாட். நம்ம வழக்கமாக நார்மலாக டாட் பிடிக்கிறத விட இது வந்து ஒரு பாயிண்ட் அளவு நான் கொஞ்சம் அழுத்தினா சேர்த்து தான் இந்த டாட் வந்து பிடிக்கணும். அதற்கப்புறமா இங்கே பாருங்கள், ஆம்கோல் டாட். மடித்து போட்டு ஆம்கோல் பகுதியில் வந்து கரெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறமா சைடு டாட். ஏற்கனவே மார்ஜின் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா தெரியும். இந்த சைடு டாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த டாட் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து இந்த டாட்டோட அமைப்பு முடியக்கூடிய இடம் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வரைக்கும் சைடில் வந்து நடு டாட்லேருந்து 3 இன்ச்சு அளவுக்கு ஷேப்பு நான் விட்டுருக்கேன். அதாவது ஷேப்னா கேப், டாட் பிடிக்கக்கூடிய அளவு வந்து விட்டுருக்கேன். ஸோ இதை முழுமையாக இந்த 4 டாட்டும் பிடிச்சிட்டு நல்லா வந்து நெரிச்சு விட்டுக்கணும். தேவைப்படுறவங்க அயன் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் கொடுக்கணும். அப்படிங்கன்னா பாருங்கள், இந்த டாட்டோட அமைப்பு கப் ஷேப் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். கப் ஷேப் இந்த மாதிரி 4 டாட் பிடிச்சி நம்ம கப் ஷேப் கொடுக்கும்போது, அதாவது கப் ஷேப் வந்து அமுத்தாமலும் மேலே வந்து அதாவது அழுத்தி மேலே வர்ற மாதிரியும் அந்த மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த பொசிஷன் வந்து சிட்டிங் வந்து ஆகும். ஸோ இதை விட கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்ல தெரியல, அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் தைக்கிறவங்க, ப்ளவுஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து டாட் வந்து ஒன்று போல் வந்து பிடிச்சிக்கணும். இதில் இந்த 2 டாட்டும் வந்து நீங்கள் 3 டாட் அளவு ஏற்கனவே பிடிச்சிட்டிங்க இல்லையா, இந்த சைடில் போடக்கூடிய அந்த 4வது டாட்டோட அளவு 2 பக்கமும் ஒரே மாதிரி பிடிச்சி ஒரே இடத்துல வந்து அந்த கேப் அளவில் வந்து நம்ம வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து 2 பக்கமும் கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்து சிட்டிங் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த டாட் பிடிக்கக்கூடிய விஷயத்தில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் மென்னாக இருக்கனால சில விஷயங்களை வந்து ஓப்பனாக வந்து என்னால் பேச முடியல. ஸோ பார்க்குறவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கப்புறமா நீங்களும் இதே போல் தைச்சி பார்த்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டாட் எதற்காக பிடிக்கிறோம், இந்த 4 டாட் பிடிக்கும்போது இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 4 டாட் வந்து மெயினாக பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே நல்லா தெரியும், கப் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளவங்களுக்கு, உடம்பு அதிகமாக உள்ளவங்களுக்கு தான் இந்த 4 டாட் வச்சு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைப்போம். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டாட்டு கட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்காட்டி மேலே காரில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தாக உள்ளவங்கள, கப் ஷேப் அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டாட்டோட ப்ளவுஸில் வந்து நம்ம பிடிக்கக்கூடிய அந்த 4 டாட்டோட அமைப்பு வந்து ரொம்பவே கச்சிதமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் இங்கே போட்டதுக்கப்புறமும் கூட அவங்க நார்மலாக வந்து ரெகுலராக கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உடம்பு வந்து வெளியே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் தெரியக்கூடாது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த காரணம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை விட வெளிப்படையாக எனக்கு சொல்ல தெரியல. பட் இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த 4 டாட் உள்ள அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உடல் அமைப்பு உள்ளவங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 டாட் அளவுக்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த மாதிரி வந்து டாட் வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.